அவங்களுக்கு கொஞ்சம் போன் பண்ணுங்க. இந்த ரெக்கார்ட் ஒரு அவங்க ரெண்டு பேரும் பேசின ரெக்கார்ட் இருக்கு, அத வாங்கி ரெக்கார்ட் போடுங்க. கட்டின புருஷன் கூட அப்படி போங்க வான்னு கூப்பிட மாட்டாங்க. இவங்க பேசிருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி பேசியிருக்கு. எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை. ஒரு நிமிஷம். இந்த அளவுக்கு எனக்கு டார்ச்சர் பண்ற. அப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு போன் தயவு செய்து பண்ணாத நைட்ல. நீ நல்ல பொம்பளையா இருந்தா நேர்ல வந்து பேசு, போன்ல பேசாத. சரியா? நேர்ல வரேன். எங்கங்க வரேன்? நாளைக்கு பேசுவோம், நேர்ல பேசுவோம். நாளைக்கு 10-11 மணிக்கு கூப்பிடு, நேர்ல வரேன். அதுக்கு இடையில போனே பண்ணக்கூடாது. நாளைக்கா எடுத்துட்டு வருவான்னு கேக்குறேன். ஏது ஏன் காசு ஏன் கேக்குறேன்? வந்துருச்சா? நான் எடுத்து வச்சிருக்கேன், அனுப்பிடுற. எங்க சம்பள பணம், அக்கா சம்பள பணம். சரி, நீ இப்ப எதுவும் பேசாத. நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சரியா? காலையில பேசு. என்னை ரொம்ப நீ டார்ச்சர் பண்ற. ஒன்னாலே எனக்கு தலை கூட வலிக்குது. பயங்கர தலைவலியில இருக்கேன். அடுத்த மாசம் அக்கா வேலை பாக்குற இடத்துல யூனியனுக்கு போகணுமாங்க. பயமா இருக்கு. பெரிய அதிகாரிகளா இருப்பாங்க. எனக்கு நான் எப்படி பேசுறேன்? எங்கேயுமே நான் வர முடியாது. இப்ப இல்ல, எனக்கு வேலை இருக்கு. போன வை. அடுத்த மாசம் போன வை. என்ன யூனியன் கதை? அது எங்க ரெண்டாவது பெரியமா இருக்காங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் வேலை பாக்குறாங்க. அவங்களும் இதே மாதிரி மனநோய் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வந்து வேலையை உனக்கு எழுதி தரேன், என் பென்ஷன் இது பண்ணி தரேன். இப்போ அவங்க செலவு கொடுக்கறதுனால நம்ம அப்படி இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. கிடையாது. 10 ரூபா காசு இல்லாம மேடம் நான் பெரிய ஆஸ்பத்திரியில படுக்க, தெரிஞ்சவங்க வீட்டுல படுக்க, எங்க அக்காவை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டாளுங்க. இத்தனை நாள் நாங்க கொடுத்துட்டு இருந்தோம், நல்லா இருந்த. இப்ப தெருவுல திரியுற. அவன் பிள்ளையில வளர்த்துட்டு இருந்தேன். நீ நல்லா புருஷன் பிடிக்கிறதுக்காண்டி இல்ல இது பண்ண. சொன்னா கடவுள் இது வந்து சுடுகாடு போற வயசுல எங்க பிடிச்சிருந்தேன்? வீட்டை காட்டிரு, செத்து போயிடுறேன் நானு. சாகடி யார சொல்றேன்? காதர் பொண்டாட்டி அங்க இருக்குடி. நீ பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு இப்ப என்னன்னா அம்மாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். வாழ்க்கை இவ்வளவு தூரம் குழப்பம் ஆயிடுச்சு உங்களுக்கு. இன்னுமே ஆச்சு கட்டுப்பாடோட வாழு. அப்படி உங்களுக்கு ஒரு துணை வேணும்னு தோணுச்சுன்னா இல்ல மேடம், எங்க வீட்டுக்காரர் இருக்காரு மேடம். சத்தியமா கதிர் எனக்கு யாருன்னே தெரியும். உங்க வீட்டுக்காரருக்கு இன்னொரு புருஷன் பொண்டாட்டி இருக்கா? பொண்டாட்டி இருக்கு. இப்ப என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு காசு கொடுத்துட்டு இருக்காரு. சரிங்களா? அவர் குழந்தை சாப்பாடு காசு கொடுக்குறாரு. இவ வீட்டு பக்கம் தான் நான் இருக்கிறேன். எங்க அண்ணன் வந்து பாத்து, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. சரி, ஓகே, வீட்டுக்காரர் இருக்கா சொல்றீங்க, அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு சொல்றீங்க. எனக்கு இதெல்லாம் புரியவே இல்லம்மா. அப்படி என்ன உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை? சரி, உங்க அம்மாவை தான் குறை சொல்றீங்கல்ல இவ்வளவு தூரம். சரி, அம்மா தான் கட்டுப்பாடோட இருக்கல, ஒழுக்கமா இருக்கல. உங்களுக்கு ஒழுக்கமா இருக்கலாம்ல மேடம்? நாங்க தனியா எப்படி மேடம் இருக்க முடியும்? ஏன் தனியா இருக்கிற வாழறவங்கள ஒழுக்கமா வாழறது இல்ல? எப்படி தனியா இருக்கணும்? இல்ல தனியா இருக்கலாம்னு சொல்றாங்க. சரி, நீ சின்ன பொண்ணா இருக்க, நீ தனியா வாழ்ந்துருவியா? வாழ்ந்துருவியா தனியா? என்ன வயசு உனக்கு? 26 வயசு. 26 வயசுல ஒரு வயசா? இப்பதான் கல்யாணம், திருமண வயசு எங்களுக்கு இப்பதான். நீ எப்படி இன்னும் எத்தனை வருஷமோ? 60 வருஷம் 70 வருஷம் எப்படி வாழ்வ நீ? மேடம் எங்க வீட்டுக்கு பேசிட்டு தான் இருக்காரு. சந்தேகம் பிடிக்கிறேன்னா எதுக்கு மேடம் சந்தேகம் பிடிப்பாங்க? தப்பா இருக்குது பேசிட்டு தெரிஞ்சது மேடம் பேசுவோம். உங்க பேரு? வெங்கட்ராமன். என்ன பிரச்சனை வெங்கட்ராமன்? பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க மேடம். நல்லா இருந்துங்க, சந்தேகப்படுறது. அவங்க வச்சிருக்க, இவங்க வச்சிருக்க, சந்தேகப்படுறது. ஒரு ஃபோன் வந்தால் போதும், அந்த ஃபோன் எடுத்து உடனே ரெக்கார்டு பண்ணிட்டு பேசுறது. நீங்கள் யாரு? நான் ஒரு மேஸ்திரியா இருக்கேன் மேடம், லேபர் வச்சு வேலை செய்கிறேன். நான் எனக்கு வந்து எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. யார் ஃபோன் பண்ணாலும் அவங்க வச்சுருக்கேன். இதுதான் சந்தேக குறிவு தான் இருக்காப்புல. எங்கள் அக்கா வச்சுருக்காங்கிறாப்புல, எங்கள் அம்மா வச்சுருக்காங்கிறாப்புல, எங்கள் அக்கா அண்ணிங்கள்லாம் வச்சுருக்காங்கிறாப்புல. அவங்க அம்மாவையும் அக்காவெல்லாம் யாராவது சொல்லுவாங்க இது மாதிரி பேசுறாரு மேடம்? ஏன் அப்படி சந்தேகப்படுறாங்க? யாரு அவங்க? அதுதான் காலம் ஃபுல்லாக சந்தேகம். எதனால சந்தேகப்படுறாங்க? ஏமா சந்தேகப்படுற? அவர் வந்து மேடம் அடிக்கடி என்ன பண்ணுவாரு, எனக்கு ஏதோ வந்துடுச்சு, நான் சாவ போறேன், வெளில தெரிஞ்சா அசிங்கமாயிடும், நீனும் செத்துறேன்னா நான் எப்படி மேடம் சாவுவேன்? தப்பு செய்யற இவரு சாவாதான் நான் ஏன் மேடம் சாவணும்? எனக்கு ஏதோ வந்து அது வந்து என்ன வந்ததுன்னுலாம் சொல்ல மாட்டாரு. எனக்கு ஜன்னி வச்சிருச்சுன்னு பயமா இருக்கு. ஜன்னி யாருக்கு மேடம் வைக்கும்? சாதாரண ஜென்ஸுக்கு வைக்குமா மேடம் ஜன்னி? உண்மையை பேசணும் மேடம், சொல்றது உண்மை இருக்கவங்க உண்மையை பேசணும், போய் பேசக்கூடாது.
அப்படியா? அப்ப நீங்க உண்மையை பேசுங்க. நான் உண்மையை பேசுகிறேன். ம். சொல்லுங்க மேடம். ம். பிரச்சனை நடந்து மேடம். ம். பிரச்சனை இருக்கும்போது சண்டை நடந்தது. ம். இது சண்டை வந்துச்சு மேடம். ம். நான் சொன்னது மாதிரி ஊருக்கு போகலான்னு சொன்னேன். ம். இதுக்குள்ளே பேக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாப்புல. ம். பேக்கை தூக்கிட்டு போய் ம். நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இது காலப்பட போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது மேடம். யார் அந்தோணியம்மா? அவங்க வேற ஆள். நாங்கள் இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் மேடம். ரிலேஷன்ஷிப்னா? ரிலேஷனே எங்கள் ஃப்ரெண்டு, எங்கள் அப்பா எங்கள் அக்கா இருக்குங்களா, ம். எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு. வருவாங்க போவாங்க பேசுவாங்க எல்லாம் மேடம். வேற ஒண்ணும் தப்பா இல்ல. எல்லாம் கிடையாது மேடம். அப்ப எதுக்கு அவ்வளவு ரெக்கார்டிங் வந்திருக்கு? ரெக்கார்டிங் மேடம் வீட்டுக்கு பேர சொல்லிட்டாப்புல மேடம். ம். நீ அவளை வச்சிருக்க இவ்வளோ வச்சிருக்க இவ்வளோ வச்சிருக்க. நீங்க எதுக்கு அந்தோணியம்மாட்ட போன்ல பேசுனீங்க? மேடம் ம். ஃபோனில் பேசிருக்கேன் மேடம். தப்பா பேசியிருக்கீங்க. அப்படியா மேடம்? ம். ம். எப்போ பேசணும் மேடம்? போட்டு காமிக்கவா? பேசிருக்கலாம் மேடம். தப்பான எண்ணத்தை நான் பேசணும் மேடம். இது ஓ, காய்ச்சி தப்பா எண்ணம் இல்லாம தப்பா பேசுவீங்களா? ம். எதுக்கு போய் சொல்றீங்க? நான் போய் சொல்லுவேன். என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்ததுன்னா எதுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? இல்லை மேடம், பழக்கம் இருந்த தாய் மாமன் பண்ண மேடம். ஓ, தாய் மாமன் பொண்ணுன்னா வாழ்க்கை கெடுத்துடலாமா? அப்படிலாம் கிடைக்கல மேடம். ம். நான் மனசார கல்யாணம் பண்ண மேடம். கல்யாணம் பண்ணேன். அப்புறம் எதுக்கு அவங்களோட தொடர்பு தொடர்புலாம் இருக்கு? கிடையாது மேடம். அதெல்லாம் போய் நீங்க மேடம். சொன்னீங்களாமா அவங்க 2 குழந்தை உங்க குழந்தை தானே? அதெல்லாம் எப்படி மேடம்? அவங்க இன்னொருத்தர் வந்து வாழ இருக்க பொண்ணுங்க. அது ம். நாங்கள் வந்து எப்படி மேடம்? சொன்னீங்களா? நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது சொல்கிறாரு மேடம் இவரு, அவ கூடயே இருந்துக்கிட்டு ஏன் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்கறதுக்கு, அவள் வந்து அவள் வீட்டுக்காரன் புள்ளியோடலாம் இழந்துட்டு அனாதையாக நிற்கிறாளாம் மேடம். அப்போ நான் அனாதையாக நிற்கிறது அவருக்கு தெரியலையா மேடம்? அப்போ எனக்கு யார் மேடம் இருக்கா? என்ன மேடம்? எனக்கு யார் மேடம் இருக்கா? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை ஒன்றுமே இல்லை மேடம். உங்களுக்கு வேற தொடர்பே இல்லையா? இல்லை மேடம். அப்புறம் அந்தோணி அம்மாட்டையும் தப்பா பேசியிருக்கீங்க? தப்பாக தப்பு தான் மேடம். அவங்க கூட தொடர்பு இல்லை இருந்தது. மேடம், அதான் கிடையாது. அப்புறம் ஏன் தப்பா பேசுனீங்க? கோவத்தில் பேசுகிற மேடம். எப்போ பார்த்தாலும் எவ்வளோ வச்சிருக்க கோவத்தில் எப்படி மேடம் பேசுவாங்க? நீங்க என்ன பேசியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது இப்படி நடந்து ஒரு 7-6 வருஷம் இருக்கு மேடம். இல்லை மேடம், இப்போ வந்து இந்த மே மாதம் நடந்தது மேடம். இது குடிக்கிறது பழக்கம் நிறைய வாங்க. அதெல்லாம் கிடையாது மேடம். மேடம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு குடிச்சிருவாரு மேடம். ஏன் மேடம் குடிக்கிறதுக்கு பழக்கம். 1000 ரூபா குடிக்கிறேன் நான் உனக்கு குறை நான் வச்சிருக்கானே. நான் குடிக்க மாட்டேன் மேடம். குடிக்க காரணம் அக்னி தான் மேடம். அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நானா மேடம் குடிக்க சொல்லி சொன்னேன்? அப்படி குடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணுவார். சரி, 1000 ரூபாய் குடிக்க மாட்டீங்க, எவ்வளவு குடிப்பீங்க? ஏன் மேடம்? ம். நான் வந்து அது மாதிரி குடியாரேன் மேடம். எது மாதிரி குடிக்காரன்? நான் வந்து டெய்லியும் குடிக்க மாட்டேன். ம். வாரத்து ஒரு நாள் குடிப்பேன், அவ்வளோதான். அதுக்கு என்ன குறை வச்சுன்னு கேட்டு மேடம். ட்ரெஸ்ஸில் குறை வச்சிருக்கேனா, சாப்பாடு குறைக்கணும், பவுனில் குறை வச்சிருக்கேனா, பொண்டாட்டிக்கு பவுன் போட்டு அழகு பார்த்து நான் மேடம் என் குடும்பத்தில் ஆமாம் இருப்பேன். ஆமாம், பவன் போட்டு குறைஞ்சிட்டு என் தாலி செயின் எல்லாத்தையும் அறுத்து தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் அப்போ இந்த டிச் போட்டு இருந்தது மேடம். சரி, நான் கட்டிலுக்கு அடியில் படுத்திருந்தேன் மேடம். ஜுரம் வருதுன்னு சொல்லிட்டு ஜுரம் அடிக்குது ரொம்ப. ஒரு வாரமாக சாப்பிடல மேடம். ஆயத்தந்து அந்த குழந்தைலனே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்ததால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யார் ஒன்று ட்ரீட்மெண்ட்க்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க? ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அங்கே பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க மேடம். ஃபஸ்ட்டு வந்து ரமான்னு ஒரு டாக்டர் இருக்காங்க மந்தவெளியில். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஆர்த்தின்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு குழந்தை தான் மெயின், நீ வான்னு சொல்லி இவரெல்லாம் அழைச்சிட்டுலாம் போகல மேடம். எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இவர் தானே என்னை அழைச்சிட்டு போனது கிடையாது. பாருங்க மேடம். அப்போ வந்து நீங்க கூட்டிட்டு போனதே கிடையாதா? இதான் உண்மையாக அந்த சொல்கிறாங்க அக்கா மேடம். அழைச்சிட்டு போனாங்க மேடம். அந்த அக்கா அழைச்சிட்டு இவங்க போனாங்க. கூட்டிட்டு போனதே கிடையாது. அவர் அழைச்சிட்டு போனது கிடையாது மேடம். சத்தியம் பண்ண சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் தடவை அவங்க அக்கா சத்தியம் பண்ண அழைச்சிட்டு சொல்லுங்க. போனாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றத நம்புறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் கூட்டு போனேன் ஹாஸ்பிட்டலு திருவாங்காட்டில் அது கூட்டு வந்து அவங்க போயிருக்கோம். அக்கா அழைச்சிட்டு போனாங்க மேடம். திருவாங்காட்டு கூட்டு போயிருக்கேன், மயிலாடுதுறைக்கு போயிருக்கோங்க, அடுத்தது மேடவாக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போயிருக்கோங்க. எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போயிருக்கோம். நான் உள்ள ஆமா, காசு இல்லை, எப்படி நான் போக மேடவாக்கத்துக்கு முடியும் மேடம்? மட்டும்தான் மேடம் இவர் அழைச்சிட்டு போனாரு. அழைச்சிட்டு போய் அவருக்கு என்னெல்லாம் நல்ல குணம் இருக்கு அது சொல்லு. அதான் மேடம் சொல்றான். ஒருத்தவங்க வந்து அவரை எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும் மேடம். ஆனால் என்னை பற்றி அவருக்கு இது பண்ணிக்க தெரியல மேடம். என்னை அலட்சியப்படுத்துறது, ஒரு மாதிரி தெனாவட்டாக பேசுனா வேலைக்கு போயிட்டு வந்த உடனே டீ குடிக்கிறியா என்னன்னு நான் கேட்டேன்னா அப்படியே வந்து கட்டிலில் படுத்துக்கிட்டு டிவியை பார்க்குறது மேடம். இதில் வந்து நான் சந்தேகப்பிடிக்கிற டைம் தான் மேடம் நான் கேட்குறேன். அதில் வந்து டிவியை பார்த்துக்கிட்டு பக்கத்து வீட்டில் பசங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். அதோட சாப்பிடுவார், சாப்பிட்டுட்டு டிவி பார்ப்பாரு, படுத்து தூங்க போகிறான்னு சொல்லுவார். இதில் வந்து காலையில் எழுந்திரிச்சு டீயை குடிச்சிட்டு ஒரு 8 மணிக்கே கிளம்பி போகிற லீவுன்னு சொல்லுவார் மேடம். ஃபோனில் சொல்லுவார் இன்னைக்கு லீவு நான் வரலங்குவார் மேடம். அதுக்கு பிறகு திரும்ப இவராக கிளம்பி போவார் மேடம். அதுக்கு பிறகு அந்த பசங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். இதில் நான் எப்போ மேடம் இவரை சந்தேகப்பிடிக்கிறேன்? அந்த ரெக்கார்டை கேளுங்க மேடம். நான் வந்து அந்த அந்தோணி அம்மாளை பற்றி பேசியிருக்கேன். புருஷனை எத்தனை ரெக்கார்டு வச்சுப்பீங்க நீங்க? எனக்கு புரியல. என்ன இது மேடம் என்ன எல்லாத்தையும் இவர் ரெக்கார்ட் இப்படி பண்றது? சாதிக்கிறாரு மேடம். இவர் எப்படி மேடம் நம்ம எங்கே போய் கேட்டாலும் இவர் இதே மாதிரி சாதிக்கிறாரு மேடம். அப்போ நான் என்ன மேடம் பண்ண முடியும்?